அனைவருக்கும் என் நடைப்பயிற்சியின் போது காலை வணக்கம். நான் கடந்த சில நாட்களாக நமது இந்தியாவை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லி வந்தேன். அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதம் நமது நாட்டிலே எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை. எனவே இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இராணுவமும் காவல்துறையும் அல்ல. இராணுவம் அங்கே காவல் காத்தால் காவல்துறை இங்கே நம்மை அமைதியாக வாழ வைக்க இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் சொல்வதெல்லாம் என்னவென்றால், தீவிரவாதிகள் பல ரூபத்தில் இருக்கிறார்கள், பல வடிவத்தில் இருக்கிறார்கள், பல கோணத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் அனைவரும் சிந்தித்து மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதாவது தீவிரவாதிகளுக்கு பதுங்கு இடமாக தமிழகம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் பதிவிடுகின்றேன். எனவே பொதுமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நடமாட்டங்கள், சந்தேகமாக இருக்கக்கூடிய இடங்களை நன்கு ஆய்வு செய்து அவர்களை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். காவல்துறை நம்மை காப்பாற்றவே விழிப்புடன் இருக்கிறது என்பதை நாம் உணரப்பட வேண்டும் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். உங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவியுங்கள். காவல்துறை அவர்களை கைது செய்து மட்டுமல்லாமல் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே நீங்கள் தயவு கூர்ந்து பொதுமக்கள் யாரும் பயப்படாமல் அவரவர்கள் கடமையை செய்து கொண்டு, அதே சமயத்தில் அச்சுறுத்தல்கள் ஏதேனும் இருக்குமானால், சந்தேகப்படியாக ஆட்கள் நடமாட்டம் இருக்குமானால் உடனடியாக காவல்துறையிடம் தெரிவியுங்கள். நாம் எல்லையிலே காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, நம் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளும் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது போர்க்காலங்களில் என்பதை நினைவூட்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.